அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபேமிலிஸ் ஃபேவரேட். இன்றைக்கி நம்ம ஃபேவரட்டான ரெசிபி மரவள்ளிக்கிழங்கு வடை தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பெரிய மரவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்கேன். சைஸுக்கு ஏற்ற மாதிரி கடலைப்பருப்பை நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன். நல்லா ஊற வச்ச கடலை பருப்பில் 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு சோம்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய சைஸ் மரவள்ளிக்கிழங்கு சொன்னல, அது கொஞ்சம் பேஸ்ட் பண்ணியும் கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சட்டியில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம மசால் வடை தட்டி போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். உங்கள் வீட்லேயும் மரவள்ளிக்கிழங்கு இருந்தால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.